நம்ம போன கிளாஸ்ல மெட்டலர்ஜி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ மெட்டலர்ஜிங்கிறது கன்சிஸ்டிங் ஆஃப் 3 பார்ட்ஸ். One is a concentration of ore, and another one is the extraction of crude metal, and the third one is a refining of crude metal. சரியா? இப்போ இந்த concentration of oresல 4 மெத்தட் பார்த்தோம். The first one is gravity separation, and another one is a fourth flotation. அடுத்தது வந்து லீச்சிங் பார்த்தோம். அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்தோம். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 பார்ட்டு தான் இந்த பாடம். சரியா? ஸோ த செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னாக்க பண்படா உலோகத்தை பிரித்தல் இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இப்போ அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ங்கிறது ஒய் ஸ்டெப்ஸில் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை நம்ம கேரிட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இஸ் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். க்ரூட் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா conversion. சரியா? So the conversion of ore into the metal oxides of metal. Okay வா? ஒன்று conversion of ores into the oxides of metal. Okay வா? அதாவது தாதுவை அதனுடைய ஆக்சைடாக மாற்றுதல். உலோக ஆக்சைடாக மாற்றுதல். In step the reduction of metal oxide into the elemental metals. அதாவது உலோக ஆக்சைடுவை உலோகமாக ஒடுக்குதல். இந்த 2 ஸ்டெப் இருக்கு. The second one is reduction of metal oxide into elemental metals. உலோக ஆக்சைடை தமிழ்ல சொல்லணும்னா தனிம நிலைக்கு ஒடுக்குதல். சரியாப்பா? இந்த 2 ஸ்டெப்பை வச்சு தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இருக்கிற இந்த 2 ஸ்டெப்ஸ்ல the first step why we have to convert the ore into the oxides of metal. நம்ம ஏன் தாதுவை உலோக ஆக்சைடாக மாற்ற வேண்டும்? ஏன் தாது அப்படியே இருந்தா என்ன? ஏன் உலோக ஆக்சைடாக மாற்ற வேண்டும்? ஏன்னா உலோக ஆக்சைடாக இருக்கும் பொழுதுதான் அதை நம்ம எளிதாக ஒடுக்க முடியும். சரியா? ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் metal is easier when compared with the reduction of other compounds of metal. மற்ற உலோக சேர்மங்களை காட்டிலும் இந்த ஆக்சைடுகளை எளிதாக தனிம நிலைக்கு ஒடுக்க முடியும். தனிம நிலைக்கு உலோகமாக ஒடுக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் இதற்கான பதில். அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு எலிமெண்டல் மெட்டல்ஸ். ஏன் வந்து இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை ரிடக்ட் பண்ணா என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன் when the reduction of metal oxide into the elemental metals அப்படின்னு பார்த்தோம்னாக்க because in the ores, in the concentrated ores, the metal present in its positive oxidation state. எப்பயுமே ஓர்ல உலோக ஆக்சைடுகள்ல அல்லது மெட்டல் ஆக்சைடுல இருக்கக்கூடிய மெட்டல் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்னா அதனுடைய பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது நேர் ஆக்சிஜன் நிலைகள்ல இருக்கும். அப்ப அதை நம்ம என்னவா மாற்ற போறோம் அப்படின்னா தனிம நிலைக்கு அதை நம்ம ஒடுக்க போறோம். So the first one is conversion of ore into the oxides of metal. The second one is reduction of metal oxide into the elemental metals. இப்போ இது ரெண்டுத்துலயுமே இப்போ முதல்ல பார்க்க போறது யாருன்னா conversion of ores into the oxides of metal. இந்த முதல்ல உள்ள இந்த ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்? How the ore is converted into its oxide of metal oxides. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? What are the process have been applied for the conversion of ores into the metal oxides? இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர், என்ன மாதிரியான மெத்தட்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 common methods which are used for converting the ore into the oxides of metal. 2 common methods நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? First method is roasting and another one is calcination. நான் இந்த 2 மெத்தடையுமே சைமல்டேனியஸாக சொல்கிறேன்.
அப்போ உனக்கு ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்க முடியும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் அப்போ தான் எளிதாக என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரோஸ்டிங்கிறது வறுத்தல், கால்சினேஷனும் வறுத்தல் தான். ஆனால் எப்படிப்பட்ட சூழலில் வறுத்தல்னா காற்றில்லா சூழலில் வறுத்தல். ரெண்டுமே வறுத்தல் தான். ஸோ இதுவும் ரோஸ்டிங்கும் வறுத்தல் தான், கால்சினேஷனும் வறுத்தல் தான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்படி கேட்டா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் அப்படின்னா நீ கண்டிப்பாக இதை எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இரண்டு பேருமே வறுக்கிறது தான். இது வித் எக்ஸஸ் ஆஃப் ஏர், அது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். சரியா? ஸோ அப்போ முதல்ல இதை பார்த்துடலாமா? ஸோ ரோஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் சூட்டபிள் மெத்தட் ஃபார் converting the sulfide ores into the metal oxides. ஓகேவா? இப்போ இந்த ரோஸ்டிங்கிற வறுத்தல் சாதாரணமாக யாருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சல்ஃபைடு தாதுக்கள் இருக்கு, இந்த நிலையில் இருக்கிற தாதுக்களை அதனுடைய உலோக ஆக்சைடுகளாக மாற்றுவதற்கு சரியான முறை தான் இந்த வறுத்தல். ஸோ ரோஸ்டிங் இஸ் அ suitable method for converting the sulfide ores into their metal oxides. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா concentrated ore நம்ம எடுத்துக்கலாம். சரியா? so the concentrated ore is oxidized by heating with the excess of air in a suitable furnace below the melting point. இவ்வளவுதான் process. ஒண்ணுமே பண்ணல. நம்ம காற்று அதிகமாக செலுத்தி வறுக்க போறோம், அதை காற்று இல்லா சூழல்ல வறுக்க போறோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை எடுத்துக்கிட்டு அதிக அளவுல காற்றை செலுத்தி தகுந்த உலையில உலோகத்தினுடைய உருகுநிலைக்கு குறைவான உருகுநிலையில வச்சு அதை வெப்பப்படுத்த வேண்டும். சரியா? இங்க வெப்பப்படுத்தும் பொழுது இது அதிக அளவில் வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது. இது இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டடு. ஆனா இங்க இதை ஹீட் பண்ணும்போது பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா? அப்ப நம்ம முதல்ல இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சூட்டபிள் ஃபார் சல்ஃபைடு ஓர்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் into the metal oxides. ஓகேவா? இதுக்கு தான் இது சூட்டான மெத்தடு, கரெக்டான மெத்தடு. ஓகே, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ப்ராசஸ், what is the process behind this? இதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இதுல the concentrated ore is oxidized by heating, okay, with the excess of air. அதிக அளவு காற்றை செலுத்தி இந்த தாதுவானது ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது. எப்படி ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது, எங்க வைத்து ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யப்படுகிறது அப்படின்னா, இந்த சூட்டபிள் ஃபர்னேஸ்ல சரியான ஒரு உலையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த உலோகத்தினுடைய உருகுநிலைக்கு கீழான உருகுநிலையில் இது காற்றை செலுத்தி வறுக்கப்படுகிறது. சரியா? இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, the concentrated ore is oxidized by heating with the excess air in a suitable furnace below the melting point of the metal. So metal உடைய உருகு நிலைக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது, அதற்கு அந்த உருகு நிலைக்கு வராமல் அதற்கு கீழாகவே அந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணி இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிக அளவில் காற்றை செலுத்தி நம்ம என்ன செய்யலாம், இதை வறுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதற்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் we can take 2ZnS. நீ சாதாரணமா பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் நீ தடுமாறுனா சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜிங்க் பிளண்ட் எடுத்துக்கலாம். ஜிங்க் பிளண்டு ஆக்சிஜன் செலுத்தி நம்ம வறுக்கிறோம் நம்ம சொல்லிட்டோம். அப்போ வறுக்கும் பொழுது என்னவாக மாற்றப்படுகிறது அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, சல்ஃபைடு ஓர்வை என்னவா மாற்ற போற, சல்ஃபைடு தாதுவை என்னவா மாற்ற போற, உலோக ஆக்சைடாக மாற்ற போற. இது உலோகம், இது ஆக்சிஜன். அப்போ உலோக ஆக்சைடுனா ZnOவாக மாற்ற போற. மீதி இருக்கிறது யார் இருக்கா, சல்ஃபர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப சல்ஃபர் டை ஆக்சைடுவாக வெளியேறுகிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன்ங்கிறது இன்னும் பேலன்ஸ் பண்ணப்படல. இட் இஸ் நாட் இட் பேலன்ஸ்டு பிகாஸ் இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப இந்த 3 ஆக்சிஜனை மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 இங்க 2 போட்டீங்கன்னா 2 2s are 4 ஆக்சிஜன். அப்ப இங்கேயும் 2 போடுற மாதிரி இருக்கும். இங்க 2 போட்டீங்கன்னா 2 2 4 plus 1 5 ஆக்சிஜன் ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல 2 is a not suitable coefficient. அப்ப இங்க என்ன வரலாம்னா 3 வரலாம், 3 2 6.
அப்ப 2 2 4 இருக்கு, இங்க ஒன்று 5 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா முன்னாடி 2 போட்டுட்டீங்கன்னா இது 6 ஆக்சிஜன் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹாவ் டு புட் த கோஎஃபிஷியன்ட் 2 ஹியர். சரியா? அப்ப 2ZNS இதுதான் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன். இதை நீ வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வருவ. அப்ப இந்த சல்ஃபைடு தாதுக்களை என்னவா மாற்ற போறோம்? நம்ம உலோக ஆக்சைடுகளாக மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா காற்றை செலுத்தி சரியான உலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த உலோகத்தின் உருகுநிலைக்கு கீழான உருகுநிலையில வெப்பநிலையை செலுத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? வறுக்க போறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். இதே மாதிரியே கலீனா PbS நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஆக்சிஜன் செலுத்தி நம்ம வறுக்கிறோம்னா இதே மாதிரியே இந்த சல்ஃபைடு தாதுவானது சல்ஃபைடு ஓரஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் மெட்டல் ஆக்சைடு. அப்ப மெட்டல் ஆக்சைடுனா PbO, மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது சல்ஃபடை ஆக்சைடாக வெளியே வரும். ஏற்கனவே நான் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் உனக்கு சொல்லியிருக்கேன். அதே முறையில் செய்தால் அதே இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 2SO2 வரும், இங்கேயும் 2 வரும். அப்ப 2 2s are 4 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், 6 ஆக்சிஜன் இருக்குது. அதனால இங்க நீங்க 3 ஆக்சிஜனை போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு 2 கலீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. அதே மாதிரி என்ன பண்ணலாம்னாக்க 2Cu2S காப்பர் சல்ஃபைடு எடுத்துக்கலாம். இந்த காப்பர் சல்ஃபைடையும் அதை போலவே ஆக்சிஜனை செலுத்தி காற்றில்லா சூழலில் வறுத்தால் 2Cu2O உலோக ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. சரியா? ஸோ இப்படித்தான் சல்ஃபர் தாதுக்கள் ஓகேவா உலோக ஆக்சைடுகளாக ores of sulfur, sulfide ores can be converted into the oxides of metal done by the method of roasting. இதுதான் இதற்கு சரியான மெத்தட். அதே மாதிரி இவங்களோட யார் இருப்பா அப்படின்னாக்க கண்டிப்பாக சில வகையான இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம், சில மாசுகள் கலந்திருக்கலாம். என்ன வகையான மாசுக்களாக இருக்கலாம் அப்படின்னா மேபி ஆர்சனிக்கா இருக்கலாம், சல்ஃபராக இருக்கலாம், பாஸ்பரஸாக இருக்கலாம். இந்த மாசுகள் ஏதேனும் இருந்தால் if the impurities like arsenic, sulfur and phosphorus present with the sulfide ore இது present-ஆ இருந்தா இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா they are convert their oxides, volatile oxides and gets expelled. இது என்னவா மாறிடும்? இதோடைய ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. எப்படி? இந்த இடத்துல தான் காற்றை செலுத்தி வருகிறோம் இல்லையா? அதே முறையில் இதுவும் என்ன பண்ணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றுடன் சேர்ந்து வினைபுரிந்து இதனுடைய ஆக்சைடுகளாக மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஆர்சனிக்கோட என்ன பண்ணலாம்? ஆக்சிஜனை செலுத்தி வறுக்கலாம். இப்போ இது பேலன்ஸ் பண்ணப்படலை. எப்படின்னா இதனுடைய சல்ஃபர் எப்படி கிடைக்கும், அதனுடைய ஆக்சைடு எப்படி கிடைக்கும் அப்படின்னா AS2O3 கிடைக்கும். சரி, ஆர்சனிக் ஆக்சைடு. அப்ப ஆர்சனிக் ஆக்சைடுங்கிறது AS2O3. அப்ப இங்க என்ன பண்ணப்படலைன்னா பேலன்ஸ் பண்ணப்படலை. அப்போ இங்க வந்து 2 போடணும் அப்படின்னா 2 2 4 ஆர்சனிக் இருக்கு. அப்போ முன்னாடி ஒரு 4 ஆர்சனிக், 2 3 6 ஆக்சிஜன், 6 ஆக்சிஜன்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்க என்ன போடலாம் அப்படின்னா 3 போட்டுட்டா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணப்படும். அதே போல சல்ஃபர் பாஸ்பரஸ் சல்ஃபராக இருக்கும்பொழுது S8 இப்படிதான் சல்ஃபர் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப S8 இருக்குன்னா கண்டிப்பா ஆக்சிஜனுடன் இது சேர வேண்டும் என்றால் 16 ஆக்சிஜன், அப்ப 8 போட்டோம் அப்படின்னாக்க 8 கோஎஃபிஷியன்ட் முன்னாடி போட்டுக்கலாம், சல்ஃபர் டை ஆக்சைடு. அதே மாதிரி பாஸ்பரஸ் P4 பிளஸ் ஆக்சிஜனோடு சேரும்பொழுது P4O10 பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாற்றப்படுகிறது. இந்த மாதிரியாக impurities. So if the impurities like arsenic, sulfur, phosphorus present with the sulfide ore can be converted into their oxides and it gets expelled. ஓகேவா? ஸோ இவ்வாறு தான் இந்த வறுத்தல் முறையில் இவ்வாறு தான் இந்த சல்ஃபைடு ஓரானது ஆக்சைடு உலோக ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. இந்த பக்கம் வரும்பொழுது இப்போ கால்சினேஷன் என்று சொல்லக்கூடிய காற்றில்லா சூழலில் வருத்தல். நம்ம ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கோம், இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ சல்ஃபைட் ஓர்ஸ், conversion of sulfide ores into metal oxides. So this method suitable for the conversion of carbonate ores into their metal oxide. அப்ப இது வந்து சல்ஃபைடு தாதுக்களுக்கு தான் சரியான முறையோ அதே போல காற்றுல்லா சூழலில் வருத்தல் என்பது யாருக்கு சரியான முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பனேட்டுவின் தாதுக்களுக்கு. சரியா? So this method is suitable for carbonate ores.
கார்பனேட் ஓர்ஸ். கார்பனேட் ஓர்ஸ்க்கு இது ரொம்ப சூட்டபிளான மெத்தட். ஓகேவா? இந்த ப்ராசஸ் இன் விச் the carbonate ores are strongly heated. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து heated. எப்படி ஹீட் பண்ணப்படும் அப்படின்னா below its melting point. But here the carbonate ore is oxidized by strongly heated. சரியா? நல்லா ரொம்ப வன்மையாக வெப்பப்படுத்தப்படுகிறது in a furnace. அதே மாதிரி ஒரு furnace எடுத்துக்கிறோம். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம் in the absence of air. ஓகேவா? இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும் என்ன அப்படின்னா absence of air. கண்டிப்பாக காற்றில்லா சூழலில். அப்போ absence of air. அப்போ during this process calcination அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா the water of crystallization present in the hydrated oxides escape as a moisture. இப்போ படிக நிலைக்கு அதை மாற்றும் பொழுது, படிகமாக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நீர் கண்டிப்பாக சேரும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே உனக்கு இருக்கு இந்த மாதிரி. எப்படி இருக்கும்னா காப்பர் சல்ஃபேட்டினுடைய நிறம் வந்து ஊதா நிறம். சரியா? காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அது காப்பர் சல்ஃபேட் ப்ளூ CuSO4 5H2O. எப்பொழுது இந்த நீர் மூலக்கூறுகளை வாட்டர் மாலிக்யூல்ஸை இது இழக்கிறதோ அப்போ வெறும் காப்பர் சல்ஃபேட் CuSO4 என்பது வெறும் வெண்மை நிறமாக காணப்படும். இட் இஸ் ஒயிட் இன் கலர். சரியா? if it is present with 5 water molecule its color is blue. copper sulfate blue நம்ம படிச்சிருக்கோம். அப்ப it is hydrated with water. இதுல என்ன இருக்குன்னா நீரேற்றம் பெற்ற மூலக்கூறு. அப்ப இது வந்து எப்படி இருக்கும்? தண்ணியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வெட்டடா இருக்காது. ட்ரை சால்ட்டா தான் இருக்கும். நம்ம படிகமாக்கும் பொழுது நீர் ஏறிய மூலக்கூறாக during the crystallization the water molecules should be hydrated. ஓகேவா? இதுதான் நம்ம இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரியாக சாதாரணமாக வாட்டர் மாலிக்யூல் இதுல பிரசன்டா இருந்தால் அதுல இருக்கக்கூடிய நீர் மட்டும் என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் Al2O3 நம்ம எடுத்துக்கிறோம். அதோட 2H2O இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அதை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? Al2O3 தான் இருக்குமே தவிர இங்க இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறானது என்னவா ஆயிடும்னா மாய்ச்சர் நீராவியாக வெளியேறிவிடும். இதுல ஒரு இந்த பாயிண்ட் ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். சரியாப்பா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரீகேப் பண்ணலாம் அப்படின்னா இதை காற்றுலா சூழலில் வறுக்க வேண்டும். இந்த இடத்துல ரோஸ்டிங்கை காற்றை செலுத்தி நம்ம வறுக்க போறோம். இந்த இடத்துல கால்சினேஷன் அப்படின்னா காற்றில்லா சூழலில் வறுக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ இது வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ சல்ஃபைட் ஓர்ஸ். திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ கார்பனேட் ஓர்ஸ். இதுல வேற யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? அப்ப கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுனா during this process what is liberated? Carbon dioxide is liberated. For example, we can take a calcium carbonate எடுத்துக்கலாம். calcium carbonate undergo calcination. There is a formation of calcium oxide, லோக ஆக்சைடு கிடைக்கும். plus carbon dioxide is liberated. In the same way we have to take a magnesium carbonate எடுத்துக்கலாம். magnesium carbonate it is converted into magnesium oxide மாறும். so at the same time carbon dioxide gets evolved. சரியா? so carbon dioxide என்ன ஆயிடும்னாக்க evolve ஆகும். so this is the method of calcination. இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க இதுல வந்து ஹைட்ரேட்டடா இருந்துச்சுன்னா if it is hydrated during the crystallization அப்போ அதாவது படிகமாக்கும் பொழுது ஏதேனும் நீர் மூலக்கூறுகள் இதோடு இருந்தால் இப்படி ஹீட் பண்ணும் பொழுது காற்றுலா சூழலில் இதை வறுக்கும் பொழுது இந்த நீர் மூலக்கூறு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக நீராக வெளியேறிவிடும். அது அப்படியே படிக நீராக அப்படியே போயிடும். சரியா? ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். Fe2O3 ஓட 3H2O present ஆயிருக்கும். ஸோ வெளியில வரும்பொழுது ஹீட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா Fe2O3 இருக்கும். 3H2O this water molecule escape as a moisture இது என்ன பண்ணிடும்? வெளியேறிடும். சரியா? if any other organic impurities present with this வேற ஏதாவது கரிமச் சேர்மங்கள் இதுல present ஆகி இருந்துச்சுன்னா it is also it gets expelled. அதுவும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெளியேறி அதுவும் இந்த மாதிரி வறுக்கும் பொழுது அதுவும் இந்த தாதுவை விட்டு வெளியேறிவிடும். ஸோ there is a leaving behind the porous ore. அப்படின்னா நுண்துளை உடைய ஒரு தாதுவை
மட்டுமே இருக்கும், தாதுக்கள் மட்டும் இருக்கும். அது ஆக்சைடு தாதுகளாக மாற்றப்பட்டுடும். மீதி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிவிடும். அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தால் அது வெளியில் போயிடும். அதே மாதிரி படிகமாக்கும் பொழுது ஏதேனும் நீர் மூலக்கூறுகள் இருந்தால் அதுவும் படிக நீராக வெளியேறிவிடும். ஸோ இப்போ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் வரக்கூடிய கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு த மெட்டல் ஆக்சைட்ஸ் இல்லை ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸில் வரக்கூடிய 2 காமன் மெத்தட்ஸ். The second one is reduction of metal oxide. Okay, so the reduction of metal oxide into elemental metals. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், reduction பார்க்க போறோம். reduction of metal oxide. First one is conversion, the second one is reduction of metal oxide. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் reduction of metal oxideங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா தாதுவில் இருக்கக்கூடிய உலோகமானது அதனுடைய நேர் ஆக்சிஜனேற்ற நிலையில இருக்கும். அதிலிருந்து உலோகமாக ஒடுக்கப்படுகிறது, தனிம நிலைக்கு ஒடுக்கப்படுகிறது. சரி, அப்ப இட் இஸ் undergo reduction to its elemental metals நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஆனா இந்த ரிடக்ஷன்ல இப்ப நீ ஒன்று செய்யணும், கண்டிப்பா இதை நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இப்ப இந்த ரிடக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிடக்ஷன்ங்கிறது depends upon the reducing agents. Okay va, the reduction undergo with the reducing agents. What are the reducing agents? For example, we can take a variety of reducing agents like carbon monoxide or aluminum or some other reactive metals like sodium. இந்த மாதிரி அதாவது கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம், சோடியம், இந்த மாதிரி நிறைய வகையான ஒடுக்கும் காரணிகள் காணப்படுகின்றது. so many variety of reducing agents. but எப்படி இந்த ஒடுக்கும் காரணியை தேர்ந்தெடுக்கலாம்? சரியா? how can we choose the reducing agents? அப்ப இந்த selection of reducing agentsங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்டல் ஆக்சைடோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த மெட்டல் ஆக்சைட்ஸோட நேச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீ இதை நிச்சயமா நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல்ஸ் இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் தான் எதை தீர்மானிக்குது, எந்த ரிடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம பயன்படுத்தலாங்கிறத தீர்மானிக்குது. சரியா? ஸோ விச் டைப் ஆஃப் ரிடியூசிங் ஏஜென்ட் கேன் பி சூசன் அப்படிங்கிறது, எந்த மாதிரியான ரிடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மெட்டலோட ரியாக்டிவிட்டியை பொறுத்தது. அப்போ இந்த ரியாக்டிவிட்டியை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் நான் எழுதுறேன், இதை அப்படியே நீ சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த ரியாக்டிங் ஆர்டர்ல முதல்ல பொட்டாசியம், அடுத்தது சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், அதுக்கு அடுத்தது ஜிங்க், அயான், பிபி, லெட் அண்ட் தென் காப்பர், அடுத்தது சில்வர், அப்புறம் கோல்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் இருக்கும். இப்போ இதை வச்சு தான் இந்த ரிடியூசிங் ஏஜென்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹை ரியாக்டிவிட்டி. இவங்க யார் 4 பேரும் பார்த்தீங்கன்னா மாடரேட் ரியாக்டிவிட்டி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரியாக்டிவிட்டி. அதனால தான் நம்ம மெட்டலர்ஜி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம் லைக் பிளாட்டினம், சில்வர், கோல்டு, இவங்கெல்லாமே the metals with the low reactivity, that's why they are exist in its native state. அதனால தான் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க அப்படியே நேட்டிவ் ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதே மாதிரி தனிம நிலையில் காணப்படுகிறார்கள். எர்த்தோட கிரஸ்ட்ல அல்லது மைனிங்ல நம்ம அகழ்ந்து எடுக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சில்வர், கோல்டெல்லாம் அப்படியே கிடைக்கும், அதனுடைய சேர்மங்களாக கிடைக்காது. சரியா? ஸோ தாதுக்களாகத்தான் இருக்கும். தாதுக்கள் இருந்து சில வகையான கனிம கழிவுகள், இந்த மாதிரியான சிலிஷியஸ் மேட்டரு, இதை தான் நம்ம நீக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி இவைகள் என்னவாக இருக்காதுன்னா உலோக சேர்மங்களாக இருக்காது. ஆனா இங்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா they are highly reactive. potassium, sodium, calcium, magnesium, aluminum, they are highly reactive. அப்ப இவங்கெல்லாம் என்னவா இருக்க முடியாதுன்னா நேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் they are present as their compounds like oxides இருக்கலாம், சல்ஃபைட்ஸ் இருக்கலாம், சிலிகேட்ஸ் இருக்கலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீ நினைக்கலாம். அக்கார்டிங் டு த ரியாக்டிவிட்டி ஆர்டர், இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல தான் நம்ம இதை எப்படி ரிடக்ட் பண்ண போறோங்கிறத சொல்ல போறோம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா ரிடியூசிங் ஏஜென்ட் வச்சு இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிடியூஸ் பண்ண முடியாது. அப்போ உன்னோட அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல
what is called the reducing agent, how can we choose the reducing agentன்றது அதுல இருக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னாக்க கார்பன் மோனாக்சைடு அலுமினியம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு reducing agent தான். அப்ப கார்பன்ங்கிறது ஒரு reducing agent. அப்ப கார்பனை வச்சு இவங்களெல்லாம் reduce பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. because they are highly reactive, they cannot be reduced by carbon. இது வந்து they are not undergo reduction with carbon. கார்பனால இவைகளை ஒடுக்க முடியாது. அப்ப இவங்களை எப்படி ஒடுக்கலாம் என்றால் இவங்க reduct by electrolysis, undergo reduction by electrolysis. இவங்களை எலக்ட்ரோலைசிஸ் முறைப்படி தான் இது என்ன பண்ணலாம், ரிடக்ட் பண்ணலாம். இதுதான் எலிங்கம் டயக்ராமுக்கு பிறகு உன்னுடைய புத்தகத்துல வரக்கூடிய இந்த ஓகவியலின் மின்வேதி தத்துவங்கள்னு ஒன்று இருக்கு. எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி அலுமினியத்தினுடைய மின்வேதி பிரிப்புன்னு இந்த 2 டாபிக் வருது. அந்த 2 டாபிக்கும் யாருக்கு உரியதுன்னா the metals with the high reactivity உரியது. அப்ப இவங்களை சாதாரணமாக ஒரு ஒடுக்கும் காரணியை வைத்து இதை என்ன செய்ய முடியாது, நீ ஒடுக்கமடைய செய்ய முடியாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாடரேட் ரியாக்டிவிட்டி, நடுநிலையில ஒரு ரியாக்டிவிட்டி, நடுநிலையில வினைபுரியும் தன்மை உடையவர்கள் யாருன்னு கேட்டா ஜிங்க், அயான், லெட், காப்பர். இவங்களெல்லாம் யாரை வச்சு நம்ம ஒடுக்கலாம் அப்படின்னா இவர்களை கார்பனை கொண்டு ஒடுக்கலாம். சரியா? சோ அப்ப ரிடக்ஷன் வித் கார்பன், அண்டர்கோ ரிடக்ஷன் with carbon. இப்ப இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா they are very stable, ரொம்ப low reactivity, ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. so that's why they are present as its native state. அதனால தான் அவங்க அந்த தனிம நிலையிலே காணப்படுகிறார்கள். எனவே இதுக்கு வேற ரிடக்ஷன் தேவையில்லை. அப்ப இது எப்படி இருக்கும்னு கேட்டினா நேட்டிவ் எலிமெண்ட்ஸாவே பிரசன்ட் ஆயிருக்கும், தனிம நிலையிலே பிரசன்ட் ஆயிருக்கும். இப்படித்தான் பிரித்து கொள்ளப்படுகிறது. சரியா? இப்போ இதுல நீ இந்த மாதிரி டாபிக்கு வரும்பொழுது இந்த டாபிக்ல நிறைய பாத்தீங்கன்னா கார்பனை கொண்டு ஒடுக்குதல், கார்பன் மோனாக்சைடை கொண்டு ஒடுக்குதல், அதுக்கு பிறகு அலுமினியம், சோடியம், பொட்டாசியம் இவைகளை கொண்டு ஒடுக்குதல், ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரிடக்ஷன்ஸ் அங்க காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த வெரைட்டி ஆஃப் ரிடக்ஷன்ஸ்ல இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இவங்க 4 பேரும் இதுல வரமாட்டாங்க. ஏனென்றால் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் cannot be reduced by carbon because நீ நல்லா புரிஞ்சிக்க, இதே சோடியம் அதனுடைய அட்டாமிக் நம்பர், அதனுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா 11 நேர் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கிறது. ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். இது நேர் ஆக்சிஜனேற்ற நிலை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, நேர் ஆக்சிஜனேற்ற நிலையை பெறக்கூடிய ஒரு தனிமம். சரியா? எப்படா ஒரு எலக்ட்ரானை கொடுத்து மந்தவாயுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு தனிமம் எலக்ட்ரானை வாங்கினாதான் ரிடக்ஷன். If it gains electron then only it undergo reduction. எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டால் தான் இது என்ன செய்ய முடியும், ஒடுக்கத்திற்கு உள்ளாக முடியும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு மந்தவாயுவை போல மாறுற தன்மையுடைய இந்த சோடியம் எப்படி எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் நம்ம சொல்றோம் they are highly reactive compare with carbon. கார்பனை கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் அதிகமாக வினைதரம் மிக்கவர்கள். கார்பனை கொண்டு என்ன செய்ய முடியாது, ஒடுக்க முடியாது. அதனாலதான் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்வேதி பிரிப்பு முறையில, மின்வேதி பிரிப்புல தான் இந்த உலோக ஆக்சைடுகளை உலோகங்களாக மாற்ற முடியும். அப்ப அடுத்தது எங்க வந்துடலாம்னா இங்க வந்துடலாம். இதுதான் வந்து ரிடக்ஷன் வித் கார்பன். இப்ப நம்ம கார்பனோட ரிடக்ட் பண்ண போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடியவர்கள் தான். கார்பனோட ஒடுக்கத்திற்கு உள்ளாகக்கூடியவர்கள் அனைவரும் இதுல இருந்து வரக்கூடியவர்கள் தான். சரியா? சோ the reduction, various types of reduction, smelting, அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் கார்பன், ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் அண்ட் ஆட்டோ ரிடக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்மெல்டிங். சரியா? ஸோ ஸ்மெல்டிங் அப்படிங்கிறதுல யாரை 2 பேரை நம்ம பார்க்க போறோம்னா, ஒன் இஸ் அ ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் கேன் பி கன்வெர்டட் இன்டு த மெட்டல் அயன். ஓகேவா? அடுத்தது காப்பர் பைரைட்ஸிலிருந்து காப்பரை எப்படி நம்ம how to reduct the copper from copper pyrites. இது ரெண்டும் தான் எங்க வரப்போகுது அப்படின்னா ஸ்மெல்டிங் குள்ள வரப்போகுது. ஸ்மெல்டிங் அப்படின்னா ஓகேவா? ஸ்மெல்டிங். So in this smelting the concentrated ore is mixed with the
ஃப்ளக்ஸ்னு ஒன்று நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, the concentrated ore is mixed with the flux and any other reducing agent like carbon or carbon monoxide is added with the mixture. ஓகே, அப்போ இதில் இந்த 3 எடுக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, one is a concentrated ore and another one is a flux and another one is a any one of the reducing agent. So what is the function of flux? What is flux? Fluxங்கிறது என்ன? Flux is the organic substance. அது ஒரு organic substance which forms a fusible slag with a gang. அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கேங்குன்னு ஒன்று கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்லையே நம்ம எல்லா கேங்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே அப்படின்னா கூட கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் கேங் இஸ் ப்ரெசன்ட் வித் த கான்சன்ட்ரேட்டட் ஓர். அதோடு கரையக்கூடிய தன்மையுடைய கசடை உருவாக்குவது தான் இது என்னது அப்படின்னா ஃப்ளக்ஸுங்கிறது. இந்த ஃப்ளக்ஸுன்றது தமிழ் எப்படி சொல்லலாம்னா இலக்கி. சரியா? இப்போ இந்த ஸ்மெல்டிங்கிற உருக்குதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உருக்கி பிரித்தல். சரியா? இந்த உருக்கி பிரித்தல்ல எதோட கலக்க போறோம் அப்படின்னா அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவோடு இலக்கி. அந்த இலக்கி என்பது எதோடு சேர்ந்து அப்படின்னா ஒரு கனிம கழிவோடு சேர்ந்து உருகக்கூடிய கசடினை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த இலக்கி. அப்ப அந்த இலக்கியை சேர்த்து அதோடு கூட ஏதேனும் ஒரு ஒடுக்கும் காரணியை சேர்த்து இதை நம்ம எதுல எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருக்கு உலையில எடுத்துக்க போறோம். சரியா? ஸோ உருக்கு உலையில அதிக அளவு வெப்பத்தை செலுத்தி இதை நம்ம உருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அயனினுடைய ஆக்சைடானது அயனாக மாற்றப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. The oxides of the ion should be reduced with the carbon monoxide and then there is a formation of metal element. நம்மளுக்கு தேவை தானே மெட்டல் எலிமெண்ட். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸ்ல இருக்கும் பொழுது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க பாத்திரலாம் அதை. இப்ப பாரு, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு ஆக்சிஜனுக்கு -2. அப்ப 3 ஆக்சிஜன் இருக்கும் பொழுது இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -6. மேல எழுதி வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன்ல. இப்போ இரும்பு எத்தனை இருக்கு, அயன் எத்தனை இருக்குன்னா 2 அயன் இருக்கு. ஒரு அயன் வந்து +3 கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால், ஏன்னா 2 அயன் நம்ம ஏற்கனவே நம்ம 11th நீங்க பார்த்துருப்பீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை. பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன்ங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷனே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போ உனக்கு நல்லாவே யூ ஆர் வெரி மச் ஃபெமிலியர் வித் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் சரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ ஈச் ஆக்சிஜன் கேரிஸ் அ -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ -2 ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ 3 ஆக்சிஜனுக்கு -6ங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ ஈச் அயன் கான்ட்ரிபியூட் +3. அப்போ இதோடையது +3, இதோடையது +3. அப்போ இது ரெண்டும் சேர்த்து +6, ஆக்சிஜன் -6. அப்போ இது எப்படி இருக்கும்னா கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அயனோட ஆக்சிஜனேற்ற எண் என்பது +3. இப்போ இங்க இருந்து இங்க வரும்பொழுது பாரு, தனிம நிலையில் இருக்கக்கூடிய இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை, அதாவது the oxidation number of elemental metal is always taken as 0. சரியா? இப்போ இங்க இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3. அப்படியே இதை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க மேல. இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3 இங்க வரும்பொழுது 0வா இருந்தால் அப்ப இங்க என்ன போட்டா 0 வரும்னா -3 போட்டா தானே இங்க 0 வரும். இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3, இங்க இதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 0. அப்ப இங்க என்ன போட்டா 0 வரும்னா -3. -3 என்றால் இது 3 எலக்ட்ரான்களை ஏற்கிறது. It gains 3 electrons. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி ion present in its oxide undergo reduction to its elemental metal state. அதோட elemental metal stateக்கு 0 oxidation stateக்கு இது என்ன பண்ணப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. அப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டினா reduction of metal oxide into metal. கரெக்டா இருக்கா? அப்ப இந்த மாதிரியாக லோக ஆக்சைடுகளிலிருந்து லோகமாக என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா பிரித்தெடுக்கப்படுகிறது, அதாவது ஒடுக்கி பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இலக்கின்னு சொல்லக்கூடிய ஃப்ளக்ஸினுடைய வேலை என்னன்னு சொல்லியிருக்கோம்.
திருப்பி நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா உன்னுடைய புக் பேக் கொஷினில் என்ன வருதுன்னா வாட் இஸ் கேங் அண்ட் வாட் இஸ் ஃப்ளக்ஸ்னு ஒன்று வருது, ஒரு கொஷின் வருது. அப்போ கேங்குங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆல்வேஸ் சம் ஆஃப் த இம்பியூரிட்டிஸ் அசோசியேட்டட் வித் த ஓர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இந்த ஓரோட கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன மாதிரியாக இருக்கும்? அது ராக்கி மெட்டீரியலாக இருக்கும், சிலிஷியஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும், அதே மாதிரி நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸாக இருக்கும். அப்போ அதுதான் கேங்கு. அந்த கேங்கை பிரித்து எடுத்துக்கிட்டு வர்ற வேலை யாரோடதுன்னா ஃப்ளக்ஸோட வேலை. அப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லலாம்? ஃப்ளக்ஸ் இஸ் அ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் which forms a soluble or fusible slag with the gang. ஒரு fusible slag இழகக்கூடிய ஒரு கசடினை கனிம கழிவுடன் ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த இலக்கி என்று சொல்லக்கூடிய ஃப்ளக்ஸ். இப்போ இதை சேர்த்தா தான் இது என்ன செய்யும் அப்படின்னா அந்த கனிம கழிவோட சேர்ந்து அதை இழகக்கூடிய கசடாக அதுலேருந்து பிரிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடும். அப்போ இந்த ஸ்மெல்டிங்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க always the oxides of ion, அதாவது ஒரு concentrated ore mixed with any one of the reducing agent like carbon monoxide and it is mixed with a flux, they are taken in a furnace. ஒரு furnaceல இதை எடுத்துக்கிறோம். it is melted by heating at an elevated temperature. இதை நல்ல ஒரு highest temperatureக்கு நீ என்ன பண்ணு, ஹீட் பண்ணு. elevated temperatureனா இது வந்து எதுக்கு மேலவா இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு நீ அந்த டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணினா கண்டிப்பாக அந்த உருக்கு உலையில் இது என்ன ஆகிடும்னா உருகி விடும். உருகும் பொழுது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்டர்கோ ரிடக்ஷன் வித் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட இது என்ன பண்ணும்னா ரிடக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னாக்க மெட்டல் கிடைச்சிரும். சரியா? ஸோ இதுதான் இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸுங்கிறது CaO, சரியா? லைம்ஸ்டோன், கால்சியம் ஆக்சைடு. ஸோ இந்த கால்சியம் ஆக்சைடுங்கிறது தான் ஃப்ளக்ஸு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக், இது பேசிக் நேச்சர். ஓகே, the limestone is basic nature. The flux combined with the gang யார் அப்படின்னா சிலிக்கா. சிலிக்கா is acidic nature. ஸோ இப்போ இது ரெண்டோட சேரும்போது we can get a calcium silicate as a slag. இந்த போடுற நம்ம ஃப்ளக்ஸ் இதில் ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸுங்கிறது CaO ஃப்ளக்ஸு. இது என்ன செய்யுது? இதில் இருக்கக்கூடிய கேங்குங்கிறது சிலிக்கா கேங்கு. இவங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது கால்சியம் சிலிகேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இலகக்கூடிய ஃபியூசிபிள் ஸ்லாக் என்ன பண்ணுது? பிரித்து வெளியில் கொண்டு வருது. ஸோ டியூரிங் த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் த இம்பியூரிட்டி கேன் பி ரிமூவ்ட் அஸ் அ ஸ்லாக். ஸோ இந்த ஸ்லாகை ரிமூவ் ஆகணும்னா நம்ம வி ஹாவ் டு ஆட் சம் ஃப்ளக்ஸ் மெட்டீரியல். ஃப்ளக்ஸ் மெட்டீரியல்னு உனக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒன் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயனு, அனதர் ஒன் இஸ் காப்பர் பைரைட்ஸ்லேருந்து எப்படி காப்பரை நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்ன பழைய புத்தகத்தில் இது தனியாகவே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் இட்ஸ் ஓர்னு இருக்கும். அதே தான் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸாம்பிள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ ஸ்மெல்டிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னாக்க காப்பர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் காப்பர் பைரைட். ஓகேவா? இந்த காப்பர் பைரைட்ஸுங்கிறது நல்லா கவனி, CuFeS2. இட்ஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் காப்பர் பைரைட்ஸ். இந்த காப்பர் பைரைட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா the copper pyrite is mixed with the flux. ஏதாவது ஒரு ஃப்ளக்ஸோட நம்ம சேர்த்துக்கலாம். இதுல என்ன ஃப்ளக்ஸை சேர்க்கலாம் அப்படின்னா சிலிக்கா கேன் பி ஆடட் டு திஸ். சிலிக்காவை நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ the copper pyrite is mixed with the silica because silica here act as a flux. It is an acidic flux. It is mixed with the flux silica and then it is taken in the reverberatory furnace. In the presence of air it is strongly heated. இத நல்லா நம்ம என்ன பண்ண போறோம்? ஹீட் பண்ண போறோம். இப்படி ஹீட் பண்ணும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த அயான் டேக்ஸ் சல்ஃபர், அது சல்ஃபரை எடுத்துக்கிட்டு என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபெரஸ் சல்ஃபைடா மாறுது. அதே மாதிரி காப்பர் ஒரு சல்ஃபரை எடுத்துக்கிட்டு காப்பர் சல்ஃபைடா மாறுது. ரொம்ப ஈஸி. எத்தனை சல்ஃபர் இருக்குன்னு பாருங்க. 4 சல்ஃபர் இருக்கு. ஓகேவா? 4 சல்ஃபர் இருக்கு. அயன் எத்தனை இருக்கு? 2 அயன் இருக்கு. அப்ப 2 கோஎஃபிஷியன்ட் காமன் கோஎஃபிஷியன்ட்டா போட்டு 2FeS ன்னு போட்டினா 2Fe முடிஞ்சிருச்சு. 2Fe ஓவர். ஸோ 4 சல்ஃபர்ல 2 சல்ஃபர் இங்க எடுத்துக்கிட்ட மீதி ரிமைனிங் 2 சல்ஃபர் இருக்கு. இங்க காப்பர் 2 காப்பர் இருக்கு. so the sulfur is combined with the copper, so we can get a copper sulfide, Cu2S, copper sulfide. இன்னும் மிச்சம் ஒரே ஒரு சல்ஃபர் இருக்கு. the sulfur
can be added with the oxygen, so there is a formation of sulfur dioxide. காற்றை செலுத்தி ஊதுகுழையில இதை நன்கு வறுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இரும்பானது சல்ஃபரை எடுத்துக்கொண்டு ஃபெரஸ் சல்ஃபைடாகவும் காப்பர் சல்ஃபைடாகவும் மாற்றம் பெறுகிறது. இப்ப இந்த இடத்துக்கு நீ போக தேவையில்லை, காப்பர் சல்ஃபைடுக்கு போகாத, ஏன்னா இதை தான் நம்ம திருப்பியும் காப்பராக ஒடுக்க போறோம். இந்த FeS என்ன பண்ணலாம் அப்படின்னா, again the ferrous sulfide is taken, அந்த இடத்துல நீ காற்றை செலுத்தி கொண்டே தான் இருக்க போற. அப்ப இந்த ferrous sulfide is again oxidized with oxygen, there is a formation of ferrous oxide. இது ferrous oxide ஆக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஓகேவா? இப்போ இந்த ஃபெரஸ் ஆக்சைடு அதில் இருக்கக்கூடிய இலக்கியான அந்த அமில இலக்கியான சிலிக்காவுடன் சேர்ந்து FeSiO3 என்று சொல்லக்கூடிய ஸ்லாகாக கசடாக நீங்குகிறது. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு பார்ட்ல இந்த காப்பர் சல்ஃபைடு நம்மளுக்கு தேவை, ஏனென்றால் காப்பரை இதிலிருந்து தான் பிரிக்க போறோம். அப்ப இந்த பார்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபெரஸ் சல்ஃபைடை ஆக்சிஜனேற்றம் அடைய வைத்து உலோக ஆக்சைடாக மாற்றலாம். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, அதிலே இருக்கக்கூடிய சிலிக்காவுடன் இணைந்து உலோக சிலிக்கேட்டுகளாக கசடாக ஸ்லாகாக வெளியேற்றப்படுகிறது. ஓகேவா? இந்த பார்ட் ஓவர். அப்ப இந்த ஸ்லாக் என்பது கசடாக மேலே தங்கி விடுகிறது. இப்போ அடுத்தது அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரிமைனிங் கொஞ்சம் எல்லா FeSஐயும் நம்ம என்னவா மாற்றல, ஸ்லாகாக மாற்ற முடியாது, கசடாக மாற்ற முடியாது. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் FeS கண்டிப்பாக இருக்கும். அந்த FeSும் ஃபெரஸ் சல்ஃபைடும் காப்பர் சல்ஃபைடும் சேர்ந்தது மேட்டி என்று சொல்லப்படுகிறது. மேட்டி இஸ் டேக்கன் இன் another furnace. இதை ஒரு மாற்று உலையில நம்ம எடுக்கிறோம். again it undergo oxidation, திருப்பியும் இது ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுகிறது. ஏன்னா அதுல இருந்துகிட்டே இருக்கும், அந்த FeS இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மேட்டியில் இருக்கக்கூடிய ஃபெரஸ் சல்ஃபைடு ஆனது மீண்டுமாக ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு என்னவாக மாற்றப்படும்னா ஃபெரஸ் ஆக்சைடாக மாற்றப்படுகிறது. again this ferrous oxide combined with silica and it is removed as a slag. நம்ம கையில இருக்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட்டா யாருன்னு கேட்டீங்கன்னா காப்பர் சல்ஃபைடு மட்டும்தான். காப்பர் சல்ஃபைடு undergo oxidation with the oxygen, there is a formation of oxides. சரி, and it is converted into their oxide. இப்ப சல்ஃபைடா இருக்கிறது என்னவாக மாற்றப்படுகிறது, ஆக்சைடாக மாற்றம் பெறுகிறது. இந்த ஆக்சைடும் அதோடு கூடவே இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைட்லையும் இருக்கக்கூடிய காப்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பிரித்து எடுக்கலாம். we have to extract the copper. okay, so காப்பர் மெட்டல் காப்பர் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படும். இதுதான் நம்மளுக்கு pure copper. During the extraction of copper, there is a evolution of sulfur dioxide, there is a liberation of sulfur dioxide. So the copper has a blistered appearance. இங்க 4 காப்பர், இங்க 2 காப்பர், மொத்தம் 6 காப்பரை தனியா பிரிச்சுட்டு மிச்சம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபர் 2 ஆக்சிஜனை சேர்த்தினா சல்ஃபர் டை ஆக்சைடாக அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாயுவாக வெளியேறுகிறது. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ்ல கிடைக்கிற இந்த காப்பரை என்ன சொல்றோம் அப்படின்னா கொப்புள காப்பர் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிளிஸ்டர்ட் காப்பர்னு சொல்றோம். ஏன் இந்த பிளிஸ்டர்ட் காப்பர்னா, ஏனென்றால் சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வெளியேறி கொண்டே இருக்கிறது. there is a liberation of sulfur dioxide. இந்த வெளியேறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாயுவானது இந்த காப்பருக்கு என்ன தன்மையை கொடுக்குதுன்னா கொப்புளம் போல. so it has a blistered appearance, so that's why it is called it as a blistered copper. சரியா? so இந்த process தான் smelting. அப்ப smeltingங்கிறது ஒண்ணுமே இல்ல, it is melted at a highest temperature. இந்த smeltingக்கு 2 எக்ஸாம்பிள். ஒன்னு reduction of iron from its oxide ஒன்னும், அடுத்தது extraction of copper from its ore. இது ரெண்டத்தையும் நீங்க நல்லா பார்த்துக்கலாம். சரி, இந்த ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல்ங்கிறது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னாக்கா சில்வர், லெட், காப்பர், அயன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதலை யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, this method applied to the oxides of metal having a less பாசிட்டிவ் எலக்ட்ரோபாசிட்டிவ். ஓகேவா? தென் ஹைட்ரஜன் யாருக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை காட்டிலும் குறைவான நேர ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது பொருந்தும். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஸோ திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைட் டு த ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ். அடுத்ததுக்கு போயிடலாம், உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல். சரியா?
இந்த உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல்ங்கிறது பழைய புக்கில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமியம் ஃப்ரம் இட்ஸ் ஓர்னு ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினோதெர்மிக் ப்ராசஸ், அலுமினோதெர்மிக் ரிடக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். சரியா? அந்த கொஷினை தான் இப்போ இதுலேயும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லை, குரோமியம் ஆக்சைடை நம்ம என்னவாக மாற்ற போகிறோம் அப்படின்னா குரோமியமாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இந்த குரோமியம் ஆக்சைடை யார் கூட சேர்க்கலாம் அப்படின்னா அந்த குரோமியம் ஆக்சைடு மிக்சட் வித் அலுமினியம் பவுடர். திஸ் கேன் பி டேக்கன் இன் அ ஃபயர் கிளே குரூசிபிள். சுட்ட களிமண்ணாலான ஒரு கலன் which is taken in a fire clay crucible எடுத்துக்க போகிறோம் இது ரெண்டத்தையும். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மிக்சர் ஆஃப் பேரியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீஷியம் கேன் பி ஸ்ப்ரெட் ஓவர் திஸ் மிக்சர். இந்த மாதிரி இருக்கும். அந்த பழைய புத்தகத்தில் வந்து அந்த படம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபயர் கிளே குரூசிபிள். இந்த ஃபயர் கிளே குரூசிபிளில் Cr2O3யும் அலுமினியம் மிக்சரையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த டு இனிஷியேட் த பர்னிங் ப்ராசஸ், இந்த பர்னிங் ப்ராசஸ், இந்த எரியூட்டும் தன்மையை அதிகரிப்பதற்காக மெக்னீஷியம் ரிப்பனை இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம கொளுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பேரியம் பெராக்சைடு மெக்னீஷியம் கலவையானது எரிகிறது. அப்படி எரியும் பொழுது இந்த பேரியம் பெராக்சைடு மெக்னீஷியம் இரண்டும் எரியூட்டி எரியும் பொழுது பேரியம் ஆக்சைடும் மெக்னீஷியம் ஆக்சைடும் கிடைக்கும். இந்த வினையின் பொழுது ஏற்படக்கூடிய அதிக அளவு வெப்பத்தாலும் என்தால்பியினாலும் அடுத்தது என்ன பண்ணப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோமியம் ஆக்சைடு அலுமினியத்தால் ஒடுக்கப்பட்டு அலுமினியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா reduce the chromium oxide into chromium. Okay, so the chromium is reduced by aluminium because of this process, aluminothermic process. இதுதான் வந்து என்ன அப்படின்னா உலோகத்தை பயன்படுத்தி ஒடுக்குதல். கடைசியாக என்னன்னா சுய ஒடுக்கம். சில வகையான உலோக தாதுக்களை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வறுக்கும் பொழுது, சாதாரணமாக வறுக்கும் பொழுது அந்த உலோக தாதுக்கள் வந்து உலோகமாக மாற்றப்படுகிறது, சுயமாக தானே ஒடுக்கமடைகிறது. செல்ஃப் ரிடக்ஷன், ஆட்டோ ரிடக்ஷன். சரியா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ஓர்ஸ் அண்டர்கோ ஆட்டோ ரிடக்ஷன் டியூரிங் ரோஸ்டிங். ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் சின்னபார் இஸ் டேக்கன். சின்னபார் இஸ் த ஓர் ஆஃப் மெர்க்குரி. சின்னபார்ங்கிறது மெர்க்குரியினுடைய தாது. அதை சாதாரணமாக காற்றை செலுத்தி வறுக்கும் பொழுதே அது என்னவாக மாறுகிறதுனால மெர்க்குரியாக ஒடுக்கமடைகிறது. மீதி இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடானது வாயுவாக வெளியேறுகிறதோட இது இந்த ரெண்டாவது டாபிக் முடியுது. தாதுவிலிருந்து பண்படா உலோகத்தை என்ன செய்யறது? பிரித்தெடுத்தல், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர். இது முடியுது. அடுத்ததாக என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரிஃபைனிங். அடுத்தது தூய்மையாக்கல், பியூரிஃபிகேஷன்.